நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் 3 டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் 1-1 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சமநிலையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 3வது டெஸ்ட் முடியும் போது இந்தியாவோட முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார். ஸோ அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஏன் வந்து திடீர்னு அவர் வந்து மிட் ஆஃப் த சீரீஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கணும்? ஸோ அவருக்கு சரியான ஒரு மரியாதை தரப்படலை அணியில். ஸோ அவருக்கு சரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி பல்வேறு சர்ச்சைகள். ஸோ அதில் வந்து நிறைய உண்மைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வேர்ல்டு கப்பில் வந்து எடுத்தாங்க 2023. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க, சென்னை சேப்பாக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் எந்த மேட்ச்சுக்கும் வந்து சான்ஸ் தரல. ஃபைனலில் கூட எடுத்துருக்கலாம், ஃபைனல்லையும் எடுக்கலை. அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஃபாரின் டூர்ஸ்லாம் எல்லாமே வந்துட்டு ஸ்பின்னுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்காது. ஸோ ஆனால் முக்கியத்துவம் இருக்கிற மேட்ச்சில் வந்து ஒரு லீட் ஸ்பின்னர் அவர் எடுக்கணும். ஆனால் பல நேரங்களில் வந்துட்டு வேறு மாற்று வீரர்களை எடுத்து அஸ்வினுக்கு வந்து கொஞ்சம் செனா கண்ட்ரீஸில் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்ட வீரராகவே தொடர்ந்து இருந்துட்டு வர்றார். இருந்தாலும் வந்துட்டு அவர் இந்திய பிச்சுகள்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான வீரராக திகழ்கிறதுனால தொடர்ந்து வந்து டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சார். ஒரு தமிழ்நாட்டு வீரராக வந்து இத்தனை டெஸ்ட் 106 டெஸ்ட் விளையாடி 537 விக்கெட் எடுத்து இந்திய அணியில் வந்து நீடிச்சு நிலைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய வீரர்களாக வந்த வீரர்கள் வந்து ரொம்ப சில வீரர்கள் தான். ஸோ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்துட்டா முரளி விஜய் சொல்லலாம், அதுக்கப்புறம் இப்போ வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ பாலாஜி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அச்சீவ் பண்ணல. ஸோ பெரிய அளவில் அச்சீவ் பண்ண பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா இந்த ஒரு 3 பிளேயர்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாப்புலரான பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து இந்திய அணியில் வந்து ஒரு ஸ்பின்னராக வந்து இவ்வளோ டெஸ்ட் விளையாண்டு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு அஸ்வின். இப்போ அவருக்கு பதிலாக வந்துட்டு ஒரு வீரரை சேர்த்துருக்காங்க. அவர் தான் வந்து தனுஷ் கோட்டியான். அவர் வந்து மும்பையை சேர்ந்த ஒரு வீரர். ஸோ மும்பை சேர்ந்த ஒரு வீரரை ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி காரணம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மும்பை லாபி இது வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்திய அணியில் வந்துட்டு அதோட டாமினேஷன் ரொம்ப நாளாக வந்து பேசப்பட்டுருக்கு. எப்படி வந்து தமிழ்நாட்டு கிரிக்கெட் டீமில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குதோ, அது மாதிரி வந்து இந்திய அணியில் மும்பை லாபின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு வருது. ஸோ அதுக்கு வந்து ரீசெண்ட் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து சொல்லலாம், ஹர்திக் பாண்டியாவை தான் முதல்ல கேப்டனாக போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து T20 கேப்டனாக போட்டாங்க. அதுக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் வந்து ஒரு காரணமாக சொன்னாங்க. ஸோ அது கூட ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம். இருந்தாலும் வந்து சூரியகுமார் யாதவ் அப்படின்ற ஒரு பிளேயரை போடும்போது அவர் ஒரு மும்பை பிளேயராக இருக்கிறாரு. ஸோ இதில் வந்து ஒரு மும்பை லாபி ப்ளே பண்ணுதோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது. இப்போ ரோஹித் சர்மா அவர் வந்து டெஸ்ட் அண்ட் ஒன் டேக்கு கேப்டனாக இருக்கார். அவர் ஒரு மும்பை பிளேயர். ஸோ விராட் கோலி வந்து இதுக்கு முன்னாடி இருந்தார். ஸோ மும்பை பிளேயர் மட்டும்தான் கேப்டனாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அப்படி நான் சொல்ல வரல. ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து மும்பை பிளேயர்ஸ்க்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சுனில் கவாஸ்கர் ஆகட்டும், அவர் வந்து ஒரு மும்பை பிளேயர். அது போக வந்து சச்சின் டெண்டுல்கர், அவர் வந்து ஒரு மும்பை பிளேயர். ஸோ சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர்லாம் வந்து பெரிய அளவில் நிரூபித்தவங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் பெரிய அளவில் நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. மும்பையில் விளையாடுற பிளேயர்ஸ், அதாவது மும்பை அணிலேருந்து வர பிளேயர் அளவுக்கு வந்து மற்ற அணிகள்லேருந்து வர பிளேயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இவ்வளோ ஒரு மீடியா ஹைப் கொடுத்து, ஸோ அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல பிளேயர். அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள்ன்றது வழங்கப்படுறதே இல்லை. அவருக்கு அப்போதைக்கு இப்போ தான் வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஆனால் வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே அவர் கேப்டன் அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்து ரொம்ப நாளாக வாய்ப்புகள் பெற்றார். ஸோ அவர் வந்து ஒரு சிறந்த பிளேயர் அப்படின்ற ரீதியிலையும் வந்து சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருக்கு வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு தனுஷ் கோட்டியான் இவரை வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து தனுஷ் கோட்டியான் வந்து எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் தனுஷ் கோட்டியான் மட்டும்தான் அதில் சிறந்த வீரராக ரஞ்சி டிராஃபி சீசனில் 2024 வந்துட்டு தனுஷ் கோட்டியான் வந்து 10 மேட்ச்சில் 18 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ அதே நேரத்தில் வந்து குமார் கார்த்திகேயா மும்பை இந்தியன்ஸில் வந்து போன வருஷம் விளையாண்டார்ல, அவர் வந்து 9 மேட்சுக்கே 18 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அப்படி பார்த்தா மேட்ச் வைஸ் வந்து குமார் கார்த்திகேயா தான் பெஸ்ட் பவுலராக திகழ்ந்திருக்காரு. அவரும் ஒரு ஸ்பின்னர், அவர் எடுத்துக்கலாமே. ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் கம் ஆல்ரவுண்டராக இருந்தார். ஆல்ரெடி இந்திய அணியில் வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே வந்து ஸ்பின்னர் கம் ஆல்ரவுண்டராக இருக்காங்க. மெல்பர்ன் டெஸ்ட் வந்து எடுத்தோடனே தனுஷ் கோட்டியானா அவங்க சேர்க்க போகிறதில்ல. 2 ஸ்பின்னர் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேருக்கு தான் வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு மாற்று வீரராக எடுத்து வச்சுருக்காங்க. சப்போஸ் வந்து காயம் ஏதாவது ஏற்பட்டால் அந்த நேரத்தில் வந்து இவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆப்ஷனாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷனாக வந்து குமார் கார்த்திகேயாவை எடுத்துருக்கலாமே. ஏன் ஒரு மும்பை பிளேயர் எடுக்கணும்? குமார் கார்த்திகேயா ஒரு மத்திய பிரதேஷ் பிளேயர். ஸோ நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அவரை எடுத்துருக்கலாம்.
ஆனால் வந்து மும்பை பிளேயர் தான் எடுக்கணுன்றது தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மும்பை லாபி இதில் ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான சந்தேகம் நமக்கு எழுது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. குல்தீப் யாதவ் இருக்கார். அவர் வந்து ஸ்பின்னராக வந்து ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷான ஒரு பிளேயர். ஸோ அவரை எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் வேணும் அப்படின்னா குல்தீப் யாதவ் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி வந்து பல்வேறு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து ரஞ்சி டிராஃபியில் நிறைய பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ், அது போக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. இதில் அஜித் அகர்கர் அவரும் வந்து தேர்வுக்குழு தலைவர். அவரும் வந்து ஒரு மும்பை பிளேயர். ஸோ அதனால வந்து கேப்டனும் ஒரு மும்பை பிளேயர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து மும்பைலேருந்து ஒரு பிளேயரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வந்திருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து எழுது. அடுத்ததாக வந்து 4th டெஸ்ட், அது வந்து 26th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மெல்பர்ன் அண்ட் சிட்னி கடைசி 2 டெஸ்ட்டுமே வந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து மெல்பர்ன் டெஸ்ட்டில் வந்து இந்திய அணி வந்து ஓரளவு நல்ல ரெக்கார்டை வச்சிருக்கு. மெல்பர்னில் வந்து இந்திய அணி வெற்றி பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்திய அணியில் வந்து எது வீக்காக இருக்குது? முதல்லலாம் வந்து பேட்டிங் தான் வீக்காக இருந்துச்சு. பவுலிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு பேட்டிங் வந்து சொதப்பிச்சு, பவுலிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த சமயத்தில் வந்துட்டு பவுலிங்கும் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பும்ராவை தவிர மற்ற யாரும் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ஓரளவு வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற டெஸ்ட் மேட்ச்லாம் பும்ராவை தவிர்த்து வேறு யாரும் அவ்வளோ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ பேட்டிங்கில் வந்துட்டு ரொம்பவே வீக்காக இருக்குது, படும் மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கேஎல் ராகுலை தவிர்த்து வந்து மற்ற எந்த பிளேயர்ஸும் வந்து ஒரு சாலிடான பிளேயராக வந்து தெரியலை. ஸோ அவர் தான் ஒரு நம்பிக்கைக்குரிய வீரராக திகழ்கிறாரு. ஸோ விராட் கோலி வந்து என்னதான் வந்து ஒரு 100 அடித்தாலும் அவர் வந்து ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரான பிச்சில் தான் 100 அடித்தார் அப்படின்ற மாதிரியான கருத்து தான் நிலவுது. அதே போல் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வந்து பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு பிச்சில் தான் வந்து அவரும் 100 அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் வந்து ஒரு யங் பிளேயராக ஆஸ்திரேலியாவில் அவர் அடித்ததை வந்து நம்ம சிறப்பாக சொல்லலாம். ஆனால் விராட் கோலி வந்து ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கிரேட் கிரிக்கெட்டர். நிறைய டைம் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இதில் வந்து போட்டால் காலி ஆயிடுறாரு. ஸோ அந்த ஒரு குறையை வந்து விராட் கோலி வந்து தீர்க்கணும். அதை வந்து விராட் கோலி சரி பண்ணல அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணி ஃபைனலுக்கு போகிறது ரொம்பவே கடினம். இந்த 2 மேட்சுமே வின் பண்ணால் தான் இந்திய அணிக்கு வந்து ஒரு பிரைட் சான்ஸ் இருக்குது ஃபைனல் போகிறதுக்கு. மேட்சும் வின் பண்ணிட்டா கண்டிப்பாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டா அது வந்து ரொம்பவே வந்து தென்னாப்பிரிக்கா அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் சாதகமாக போயிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா அணி அடுத்து ஸ்ரீலங்காவோட தான் விளையாட போகுது. ஸோ ஸ்ரீலங்காவோட அவங்களோட பிச்சில் போயிட்டு விளையாண்டாலும் ஆஸ்திரேலியா அணி ஒரு பலம் வாய்ந்த அணி. அவங்களோட பிச்சில் இருந்தாலும் வந்து ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு அவங்க வந்து வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ எல்லா மேட்சும் ஜெயிக்கலைனாலும் ஒரு மேட்சாவது ஜெயிச்சிருவாங்க. ஸோ அப்படி ஜெயிக்கும்போது வந்து அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்மளோட சேஃப்டி வந்து இந்த 2 மேட்சை வந்து வின் பண்ணாதான் நமக்கு வந்து சேஃப்டி. ஸோ அந்த ஒரு சூழலில் ரோஹித் சர்மா வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும். அவர் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயராகவும் ஒரு கேப்டனாகவும் வந்து ரொம்பவே சொதப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதுலேயும் வந்து பவுலிங் சேஞ்சு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்பவே சொதப்புறாரு. T20 மேட்சஸில் அவர்கிட்ட இருந்த பிரில்லியன்ஸ் வந்து டெஸ்ட் மேட்சஸில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அதுலேயும் வந்துட்டு இந்தியன் பிச்சர்ஸ்லாம் வந்து ஓரளவு நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் வந்து இதே வந்து சேனா கண்ட்ரீஸில் வந்துட்டு அவர் அந்தளவுக்கு சிறப்பான ரெக்கார்டும் வைக்கல. ஸோ கேப்டன்சிலையும் வந்து அவர் ஒரு சிறப்பான ரெக்கார்டை வைக்கல. ஸோ அவர் வந்து கம்மியான மேட்சஸ் தான் சேனா கண்ட்ரீஸில் வந்து கேப்டனாக ஆடி இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து அந்த மேட்சஸ்லேயும் வந்துட்டு அவரோட ரெக்கார்டு வந்து அவ்வளோவா சிறப்பாக இல்லை. அவர் மட்டும் சரியாக விளையாடல அப்படின்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணி ஃபைனலுக்கு போடுற கனவை வந்து கொஞ்சம் மறந்துட வேண்டியதான் அப்படின்னு தான் சொல்லணும். விராட் கோலி இல்லை ரோஹித் சர்மா இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் ஷைன் பண்ணியே ஆகணும். அப்படி ஷைன் பண்ணாதான் இந்திய அணி வந்து பேட்டிங்கில் வந்து வலுப்பெறும். இவங்க 2 பேரும் வந்து சிறப்பாக ஆடும்போது வந்து மற்ற வீரர்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பூஸ்ட்டை வச்சு மற்ற வீரர்களும் சிறப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது போக வந்துட்டு தப்பான ஷார்ட் செலெக்ஷன் அதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து சுப்மன் கில் வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணுறாரு தப்பான ஷார்ட் செலெக்ஷனில். ஸோ சுப்மன் கில்லுக்கு பதிலாக வந்து சர்ஃப்ராஸ் கானை வந்து நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஏன்னா வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா சுப்மன் கில் வந்து தொடர்ந்து சொதப்புறதுனால சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்து வாய்ப்பு வழங்கலாம். முதல்ல வந்து இவங்க எல்லாம் ஏர்லியராக விக்கெட் ஆயிடுறதுனால ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து விக்கெட்டையும் தடுத்து நிறுத்தணும், தானும் ஆடணும். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து தவிச்சிடுறாரு. ஸோ அதனால வந்து அவர் அதிரடியாக ஆட முற்பட்டு தன்னோட விக்கெட்டையும் இழந்துடுறாரு. அதனால வந்து பேட்டிங் வந்து ரொம்பவே வீக்காக தெரியுது. ஸோ பவுலிங்கில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. முகமது ஷமி இருந்திருந்தா இந்த பவுலிங் யூனிட் வந்து ரொம்பவே வந்து ஒரு டெரிஃபிக்காக இருந்திருக்கும். ஸோ முகமது ஷமி இல்லாது வந்துட்டு இது வந்து ரொம்ப வீக்கான யூனிட்டாக தெரியுது. அதுலேயும் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மிட் ஆஃப் த சீரீஸில் வெளியானது
இப்போ ரொம்பவே வந்து அணியோட ஒரு அந்த ஒரு பலத்தையே வந்து குறைச்சிருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர் திடீர்னு ஒரு ரிட்டைர்மெண்ட் அறிவிப்பு. ஸோ அணிக்குள்ளேயே வந்து ஒரு கொஞ்சம் அதிருப்தி இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து தொடர்ந்து எழும். ஸோ அப்படி எழும்போது அது வந்து வீரர்களோட அந்த ஒரு பிளேயிங் கெப்பாசிட்டியும் வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதையெல்லாம் வந்து சரி செய்யணும். அதெல்லாம் சரி செஞ்சு இந்திய அணி வந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த 4th டெஸ்ட்டை வின் பண்ணி அதுக்கப்புறம் 5th டெஸ்ட்டையும் வின் பண்ணி WTC ஃபைனலுக்கு வந்து தகுதி பெறணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.